வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாரா. இந்த கல்வி விருது வழங்கும் விழா விஜய் சார் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. விஜய் சார் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க, அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால பண்றாங்கட்டு. பட் அது எதையுமே பொருட்படுத்தாம இது இன்னும் சிறப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நான் ஜட்ஜ் ஆயிட்டு இன்னொருக்கா வந்து நான் விஜய் வந்து பார்ப்பேன். சில பேர்லாம் இதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. விஜய் சார் வந்து கேர்ள்ஸ் மேலே வந்து தோல் மேலே கையை போடுறாங்க, ஹக் பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குன்ட்டு. ஆனால் இதுக்கு அழகான விளக்கம் இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கேட்கும்போது விஜய் சார் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோங்க. தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருப்புறோம். அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. இந்த மாதிரி நிகழ்வு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். விஜய் சார் மாதிரி ஒரு ஆள் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் ஆகி இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற 7th 8th ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 நல்ல மார்க் எடுத்தால் தான் விஜய் சார் மீட் பண்ண முடியுங்கிற நிறைய பேர் இருக்காங்களா. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு உத்வேகம் கொடுக்குது. அதை போயிட்டு இந்த மாதிரி ஒரு கொச்சப்படுத்தும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது, கொஞ்சம் கோபமும் வருதுங்க. 100 விமர்சனங்கள் வந்தாலும் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிட்டுறாதீங்க. ஒரு படிப்பு வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் தான் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. அது இவங்களே சொல்றாங்க, கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்க அம்மா ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து என்ன வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம். வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க, விஜய் சார் இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறதுனால எவ்வளோ பசங்க பொண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா படிக்க. அதாவது ஒரு ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட நல்லா படித்து மேலே வந்தால் தான் விஜய் சாரை மீட் பண்ண முடியும். ஏன்னா விஜய் சாருக்கு வெறித்தனமான ரசிகர்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணம், முக்கிய காரணம் விஜய் சார் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு விஜயோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th 11th 8th 7th எல்லாம் இருக்காங்க. நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டேஜை தொட முடியும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நிறைய பசங்க பொண்ணுங்க எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வர 10th அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தும் போது இதை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே நடக்குங்க. என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.